கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஸ்டாக்கிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும், அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறது சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அல்லது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழேயே கொடுத்துருப்பேன். இருந்துச்சுனாலும் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க ஸ்டாக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பினான்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஏன் பினான்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டடாக இருக்கிறது பினான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக்கிங்கில். மற்ற எந்த எக்ஸ்சேஞ்சும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகேங்களா? ஏன்னா ஃபெமிலியர் அப்படிங்கிறதுனாலையும் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறதுனாலையும் இதை நான் சஜஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் போகணும் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜில் இந்த மோர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மோர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நல்லா கவனிச்சிக்கங்க, மாற்றி கிளிக் பண்ணிடாதீங்க. ஸ்டாக்கிங் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டாக்கிங் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கிங் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுற டைம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க. சில டைம் நீங்கள் பாதியில் வித்ட்ரா பண்ணி எடுப்பீங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணது 1 இயருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அந்த பணத்தை நீங்கள் இடையில எடுப்பீங்க. சில டைம் அந்த இடையில எடுக்கிற பணத்தை கொஞ்சம் லாஸோடு திருப்பி கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் கமிஷனோட எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட கிரிப்டோ காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோனாக இருக்கட்டும், ஏடிஏவாக இருக்கட்டும், அல்லது எந்த எத்தீரியமாக இருக்கட்டும், எந்த காயின் வேணாலும் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண முடியும். அந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உள்ளே போய் காட்டிடுறேன் பாருங்கள். இந்த ஸ்டாக்கிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் பிஎன்பி காயின் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். இந்த பிஎன்பி காயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுலேயே கொடுத்துருப்பான். 15 டேஸ் ரவுண்ட் பண்ணி காட்டுற பாருங்க. 15 டேஸ், 30 டேஸ், 60 டேஸ் அண்ட் 90 டேஸ். ஓகேங்களா? இந்த டேட்டுக்கு அந்த டைமிங் வரைக்கும் அந்த காயினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களே, ஆனுவல் பர்சன்டேஜ். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனுவல் வருஷத்துக்கு உண்டான வட்டி. ஓகேங்களா? அதை அவங்க உங்களுக்கு கேஷாக கொடுக்க மாட்டாங்க. அதே பிஎன்பி வாங்கினீங்கன்னா பிஎன்பியாவோ, ஏடிஏ வாங்கினீங்கன்னா ஏடிஏவாவோ, அல்லது ட்ரோன் வாங்கினீங்கன்னா ட்ரோனாவோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது அந்த குறிப்பிட்ட டைம் இருக்குது இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 15 நாளைக்கு நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண காயின்ஸு வித்ட்ரா ஆகும். வித்ட்ரா ஆகிற காயின் எங்கே போயிருக்குன்னா வழக்கம் போல் உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்கே போயிடும். ஓகேங்களா? அந்த டைம் முடிஞ்ச உடனே வித் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களோட வாலெட்டுக்கு திரும்பி வந்துடும். இதுவே எனக்கு இடையில வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதையே அன்ஸ்டாக் பண்ண முடியாது. ஆப்ஷன் இருக்கும், ஆனால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த வித்ட்ரா ஆகிறதப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டு கூட கிடைக்காது. ஓகேங்களா? ஆனால் 30 நாள் கழித்து தான் வெளியில் வரும். ஸோ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் இதில் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் வைக்கலாம். இது ஸ்டோரேஜ் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம வாலெட்லேயே சும்மாவே கிடக்கும். அந்த ஒரு ட்ரோனாக இருக்கட்டும், பிஎன்பியாக இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு நீங்கள் லாங் டைம் ஹோல்டிங்காக வச்சுருந்துருப்பீங்க. அந்த லாங் டேர்ம் ஹோல்டிங்கில் இருக்கிற காயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதை விற்க போகிறதில்ல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்கிங் போடலாம். இந்த ஸ்டாக்கிங் போட்டிங்கன்னா சும்மா இருக்கிற காயின்ஸுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோன்னு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஎன்பி காயினே வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஎன்பி காயினை ஒரு வருஷத்துக்கு வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதில் ஸ்டாக்கிங் போட்டலாம். இதில் 15 நாள், 30 நாள், 60 நாள், 90 நாள், இவ்வளோ தான் டைமிங்கு. ஓகேங்களா? 3 மாதம் தான் வரைக்கும் தான் அவன் ஸ்டாக் பண்ணி வைப்பான். அந்த ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் தான், அது வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு தான். அதை டிவைட் பண்ணி 90 டேஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு அந்த பிஎன்பி காயினாகவே கொடுத்துருவான். ஓகேங்களா? சரி, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி காட்டிடுறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லியும் காட்டிடுறேன். ட்ரோன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன் ஸ்டாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. டிஆர்எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு வேணுங்கிற காயின் இதில் சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டிஆர்எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் இருந்துச்சுன்னா வந்துடும்.
காட்டுது இல்லைங்களா? இப்போது இதை நான் ஸ்டாக் பண்ண போகிறேன். ஒரு 15 டேஸ் வச்சுக்குவோம், ஓகேங்களா? ஏன்னா வந்து ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் 12%. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கற்றுக் கொடுக்குறக்காக தான் நான் வந்து இப்போ இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி 15 நாள், 30 நாள் அண்ட் 90 நாள். அதிகமாக 90 டேஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி சோல்ட் ஆயிரும், ஓகேங்களா? அந்த லிமிட்டட் டைம் வந்தோடனே அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபில் ஆனோடனே. எதுக்காக எல்லோரும் இந்த 90 டேஸ் வந்து அதிகமாக லாக் ஆகிருக்கு அப்படின்னா, லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் எல்லாமே 90 டேஸ் தான் ஸ்டாக்கிங் போடுவாங்க. 90 நாளைக்கு அவங்க அதை எட்டிவே பார்க்க மாட்டாங்க. இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடிக்கடி உள்ள வேலெட்டில் இருந்துச்சுன்னா, அதனால் நமக்கு எந்த ஒரு ரேட் ஏறிச்சுன்னா நமக்கு அது மட்டும்தான் பெனிஃபிட், ஓகேங்களா? சப்போஸ் ஏற்றமோ இறக்கமோ எப்படி இருந்தாலும் நமக்கு வட்டி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு இந்த ஸ்டாக்கிங்க்கு உள்ளே வர்றோம். இந்த மாதிரி லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சுட்டாங்கன்னா காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா? அதுதான் மெயின் பெனிஃபிட். இந்த மாதிரி சோல்ட் அவுட்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 90 டேஸில் போய்ட்டு நீங்கள் வாங்க முடியாது. மற்ற 3மே அவைலபிளாக இருக்குது. 3மே எல்லோ கலர் பட்டன் காட்டுது இல்லைங்களா? ஸ்டாக் நவுன்னு 90 டேஸ் மட்டும் காட்டாது, ஓகேங்களா? இப்போ நான் வந்து 15 டேஸ் ஸ்டாக் போடுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் நவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் மினிமம் லாக்டு அமௌண்ட் மினிமமாக வந்து எவ்வளோ ட்ரோன் வந்து ஸ்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஓகே, ஸ்டாக் நவ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும், ஓகேங்களா? முதல்ல சொன்ன மாதிரி தான் 15 நாளாக எத்தனை நாள்னு கேட்கும். நம்ம வந்து 15 நாள் நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ப்ளீஸ் என்டர் குவான்டிட்டின்னு கேட்குது. இங்கே வந்து எத்தனை குவான்டிட்டி வந்து நீங்கள் ட்ரோன் வந்து ஸ்டாக்கிங் போடுறீங்கன்னு கேட்குது. நான் இதுக்காகவே ஒரு 500 டிஆர்எக்ஸ் வந்து வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? இந்த 500 காயினுமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டாக்கிங் போட போகிறேன். 503 காயினாக வந்து இருக்கிறத அப்படியே ஒரு இதுக்காக நான் வந்து ஸ்டாக் போட போகிறேன் 15 நாளைக்கு, ஓகேங்களா? இந்த 15 நாளில் எவ்வளோ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்களோ, ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் அது, ஓகேங்களா? நீங்கள் அதில் இருக்கிறது உடனே 5 நாளைக்கு அந்த வட்டி தருவாங்கன்னு நினச்சிட்டு ஆசைப்பட்டு உள்ளே வந்துடாதீங்க. அது வந்து வருஷத்துக்கு உண்டான வட்டி பேங்க்கில் எப்படி சொல்கிறாங்களோ அதே பர்சன்டேஜ் தான், ஓகேங்களா? அதை விட உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இப்போ அதை கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் கீழே வாங்க, சம்மரியில் கொடுத்துருப்பாங்க லாக் பண்ணுற டேட்டு. அதாவது நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுற டேட்டு டைம் வந்துடும். அதனோட வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் பீரியட் வந்து எவ்வளோ, 2 டேஸ் கொன்ஸா 1 டே டெய்லியும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா ஆட் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா? ரிடம்ஷன் பீரியடு கொடுத்துருப்பாங்க. எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள். அது நம்ம தான் 15 நாள் கொடுத்துட்டோம் இல்லைங்களா? 15 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 8/6/2021 அன்றைக்கி தான் எனக்கு இந்த காயின் வந்து வட்டியோடு கிடைக்கும், ஓகேங்களா? வட்டியோடு கிடைக்கும். ஆனுவல் ஏபிஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஏபிஒய் அப்படிங்கிறது ஆனுவல் பர் ஈல்டு, வருஷத்துக்கு உண்டான வட்டி 12% கிடைக்கும். எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை ட்ரோன் வரும்னு இதில் காட்டிட்டான். 2-2.5 ட்ரோன் கிடைக்கும் உங்களுக்கு. இது சும்மா இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ப்ராஃபிட், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸ்டாக் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஹோல்டர்ஸு இதை பணம் எதை வச்சு அப்படியே சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி அடுத்து ஸ்டாக்கிங் போடலாம். அண்ட் 1 by 1 ஸ்டாக்கிங் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். எவ்வளோ ட்ரோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிக் அடிச்சிருக்கும் ஒரு பட்டன் கீழே, ஐ ஹாவ் ரீட் தி அன்அக்ரீட் அப்படின்ட்டு. அந்த டேர்ம்ஸை வந்து நாம் ஒரு டிக் பண்ணணும். டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு அப்படின்ட்டு வந்துடும். நம்ம லாக்டு டேட்டு அண்ட் வந்து ரிலீஸ்டு டேட் எல்லாமே கொடுத்துருப்பான். இந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு உங்களோட வாலெட்டுக்கு நீ அந்த ட்ரோன் திரும்பி வரும், ஓகேங்களா? எவ்வளோ ட்ரோன் அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கிறோம், ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சுது. கோ டு வாலெட். நீ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து முடிஞ்ச உடனே உங்களோட வாலெட்டுக்கு அந்த ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மறுபடியும் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் வந்து சும்மா வாலெட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட் ஏறுறது மட்டும்தான் பெனிஃபிட். இந்த ஸ்டாக்கிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட் ஏறினாலும் அதுக்குண்டான அமௌண்ட்டும் ஏறிக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் அந்த 30 நாள் கழித்து 15 நாள் கழித்து
உங்களுக்கு உண்டான வட்டியோட உங்களோட வாலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? சும்மா இருக்கிற காயினுக்கு நாம் ஏர்ன் பண்ணுற மெத்தடு தான் இந்த ஸ்டாக்கிங். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து ஸ்டாக்கிங் பண்ண அமௌண்ட் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்பாட் மார்ஜின் ஃபியூச்சர் P2Pன்ட்டு இருக்கும். அடுத்தது ஏர்ன் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த ஏர்னை கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற அந்த காயின்ஸ் எத்தனை காயின் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், ஸ்டாக் பண்ணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். அதனோட இன்ட்ரெஸ்ட் வந்து லோட் ஆச்சு அப்படின்னா இதில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். உங்களோட பேலன்ஸ் பார்க்குறக்கு இதுதான் மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு.